My dear students, this is Ramakrishnan from English Department in Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai, Salem. Already we have finished the usage of wood for the topic conditional class, for the topic model auxiliaries. We have to tell the extra information about the usage of wood. Where should we use wood? நாம எங்க வந்து woodங்கிறது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன் பாருங்க. Wood is used in the conditional class second type conditional classல நம்ம wood யூஸ் பண்ணலாம். For example, if I were a bird, இது வந்து செகண்ட் டைப், அதாவது இமேஜினரி கண்டிஷன் அல்லது இம்ப்ராபபிள் கண்டிஷன் நம்ம சொல்லுவோம். இந்த இமேஜினரி கண்டிஷனில் ஒரு சென்டென்ஸ் வருதுன்னா அந்த இடத்துல நம்ம வில் யூஸ் பண்ணக்கூடாது, wood யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. இஃப் ஐ வேர் எ பேர்ட், நான் பறவை இருந்தா, அப்போ அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோம்? ஐ வில் அப்படின்னு நம்ம சொல்ல ஐ வுட் ஃப்ளை. ஏன்னா இது இமேஜினரி கண்டிஷன். அந்த இமேஜினரி கண்டிஷன் கூட ஒரு வகையான விருப்பத்தை தான் சொல்லுது. ஸோ விருப்பம்னு சொல்லிட்டாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம அங்கே வந்து wood யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது செகண்ட் கொஸ்டின். இஃப் ஐ பிளேடு வெல், நான் நன்றாக விளையாடி இருந்திருந்தேன்னா ஐ வுட் வின் த கேம், நான் கண்டிப்பாக கேமை ஜெயிச்சிருப்பேன். அந்த இடத்துல wood யூஸ் பண்ணுறோம். செகண்ட் டைப் கண்டிஷனல் கிளாஸ் வர மாதிரி இருந்ததுன்னா இஃப் கிளாஸில் கொடுத்துருவாங்க கொஸ்டின், ஆன்சர் வந்து மெயின் கிளாஸில் வந்து வெர்பு ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த வெர்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இஃப் ஐ ஹேட் மணி ஐ வுட் ஹெல்ப் த புவர், என்கிட்ட பணம் இருந்து நான் ஏழைகளுக்கு உதவி இருந்திருப்பேன், விருப்பம். அப்போ அந்த இடத்துல நம்ம wood யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் இந்த வுட்டோட ஃபங்க்ஷனாக நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அதுக்கடுத்து என்ன அப்படி பார்க்குறோம்னா கேன், த ஃபங்க்ஷன் ஆஃப் கேன். இந்த கேன் அப்படிங்கிற டேர்ம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணோம், இந்த கேன் அப்படிங்கிற ஆக்சிலரி எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கவனிங்க. டு எக்ஸ்பிரஸ் அபிலிட்டி ஆர் கெப்பாசிட்டி ஆர் பவர் டு டூ சம்திங். அதாவது கேன் அப்படிங்கிறது உன்னுடைய எபிலிட்டி, உன்னுடைய திறமை அல்லது உன்னுடைய கெப்பாசிட்டி, உனக்கு இருக்கக்கூடிய திறமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக அந்த கேன் அப்படிங்கிற வேர்டை நாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. பாருங்கள் எக்ஸாம்பிள், சி கேன் டான்ஸ் வெல். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவளால் டான்ஸ் ஆட முடியும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பென் எடுத்து வச்சுக்கோங்க. கேன் அப்படின்னா முடியும், வெறுமனே கேன் வந்துச்சுன்னா முடியும்னு அர்த்தம். கேனாட்னா முடியாது. அப்போ எபிலிட்டியை சொல்லுது, உன்னுடைய திறமை. எபிலிட்டின்னா உனக்கு இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு வந்து உன்னுடைய திறமை இருக்குதோ அதை சொல்கிறதுக்கு இந்த கேன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். சி கேன் டான்ஸ் வெல், அவளால் டான்ஸ் நல்லா செய்ய முடியும், டான்ஸ் ஆட முடியும். அப்படின்னா முடியுங்கிற வார்த்தை வருது. எங்கெங்கெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி வருதோ, எபிலிட்டியை சொல்கிற, உனக்கு இருக்கக்கூடிய திறமையை சொல்கிறையோ அங்கே வந்து கேன் யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கடுத்து கொஸ்டின் பி பாருங்க. த டேங்கர் கேன் ஹோல்டு 2500 gallons ஆஃப் ஆயில். அந்த கேனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்கரில் எவ்வளவு கொள்ளளவு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 கேலன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரை வந்து இது ஒரு லிட்டரோட மெஷர்மெண்ட் தான் கேலன்ஸ். அப்போ அந்த கேலன்ஸுங்கிற வந்து இந்த பீப்பாயில் அடிக்கும் போது லிட்டர்னு சொல்ல மாட்டாங்க, கேலன்ஸுங்கிற அளவீடில் வந்து சொல்லுவாங்க. அதனால் இந்த டேங்கர் வந்து எவ்வளவு கொள்ளளவு இருக்க முடியும், கெப்பாசிட்டி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி சொல்லுது. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டு எக்ஸ்பிரஸ் அபிலிட்டி ஆர் கெப்பாசிட்டி. அந்த முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கேன் யூஸ் பண்ணுறோம். அப்போ அதனுடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிற அந்த மீனிங் சொல்ல வரதுக்காக நம்ம என்ன டைம் யூஸ் பண்ணுறோம், என்ன மாடல் ஆக்சிலரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அப்போ த டேங்கர் கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து விராட் கோலி கேன் பிளே கிரிக்கெட். விராட் கோலி கேன் பிளே கிரிக்கெட் பிளைண்ட் போல்டட். விராட் கோலியால் அதாவது அவருடைய திறமையை
சொல்லும்போது எந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா பிளைண்ட் போல்டட். கண்டிப்பாக அந்த அளவுக்கு அவனால் விராட் கோலியால் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லுது. அப்போ அவனுடைய பவர் அல்லது அவனுடைய கெப்பாசிட்டி அல்லது அவனுடைய எபிலிட்டி, இப்படி எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ எபிலிட்டி, கெப்பாசிட்டி ஆர் பவர், இந்த மாதிரி எது சொன்னாலும் அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்? கேன் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், காண்ட் இஸ் த நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கேன் அப்படிங்கிறாங்க. கேன் அப்படிங்கிறதோட நெகட்டிவ் ஃபார்ம் காண்ட். இஃப் இட் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் பவர் எபிலிட்டி. இப்போ உதாரணத்துக்கு அந்த எபிலிட்டி வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ராங்காக சொன்னோம்னா அப்போ கேன்ங்கிறதுக்கு எடுத்துகிட்டு நம்ம கேனாட் யூஸ் பண்ணுறோம். ஹிஸ் ஐசைட் இஸ் புவர். அவனுடைய பார்வைத்திறன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹி கான்ட் ரீடு இன் திஸ் லைட். இந்த லைட்டில் அவனால் வந்து படிக்கவே முடியாது அப்படின்னா கேனாட். முடியும், ஹீ கேன் ரீட் இன் திஸ் லைட் அப்படின்னா முடியும், அவனால் படிக்க முடியும். அப்போ இந்த இடத்துல கேன்ட்டுங்கிறது முடியாதுன்னு சொல்ல வரோம். அதுக்கு எடுத்து பாருங்கள், he is lame, he can't run fast. he is lame அப்படின்னா அவன் ரொம்ப சக்தி இல்லாதவன், அப்பாவி அப்படிங்கிற மீனிங்கில் வரும். he is lame அப்படின்னா ரொம்ப முடியாதவன். he can't run fast, அவனால் கண்டிப்பாக ஓடவே முடியாது. அப்போ cannot அப்படின்னா முடியாது. அப்போ எங்கெங்கெல்லாம் முடியாதுங்கிற வார்த்தை வரமோ அந்த இடத்துல கேன் அல்லது cannot யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து இந்த கேன் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ ரூல் சொல்லியிருந்தாலும் நீங்கள் கடைசியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய மைண்டில். கேன் அப்படின்னா எபிலிட்டி அப்படிங்கிற வேர்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்காங்க. கேன் அப்படின்னா எபிலிட்டி, கேனாட் அப்படின்னா இன்எபிலிட்டி. அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. டு சீக் கிவ் பர்மிஷன் இன் அண்ட் இன்ஃபார்மல் மேனர். ஃபார்மல் மேனர் யூஸ் பண்ணோம்னா மே யூஸ் பண்ணணும். இன்ஃபார்மல் மேனருக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கேன் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், கேன் ஐ யூஸ் யுவர் அம்ப்ரெல்லா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி சென்டென்ஸுக்கு ஃபார்முலா என்ன சென்டென்ஸ் என்ன நம்ம யூஸ் பண்ணணும், ஆக்சிலரி என்ன வேர்டு யூஸ் பண்ணணும், மே யூஸ் பண்ணுவோம். மே ஐ யூஸ் யுவர் அம்ப்ரெல்லா இப்படி தான் சொல்லணும். பட் இங்கே வந்து கேன் யூஸ் பண்ணிருக்காங்க. கேன் யூஸ் பண்ணக்கூடிய எந்த இடத்துல யூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபார்முலா நம்ம கேன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பிளாங்க் இருக்கிற இடத்துல கேன் எடுத்துகிட்டு நீங்கள் மேங்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, மேவோ கேனோ ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இன்ஃபார்மல்னா கேனு, ஃபார்மல்னா மே. அப்போ கேன் அப்படிங்கிறது நீங்கள் பர்மிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய பேர் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதில்ல. ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதில்னா, ஒரு டீச்சர் வந்து கிளாஸில் நடத்திட்டு இருக்கார், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வெளியில் நின்று கேட்டிருக்கிறான். இது எனக்கு ஏற்பட்ட அனுபவம். இதே மாடல் ஆக்சிலரி படிச்சுட்டு கேன்ங்கிறது பர்மிஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த திங்கிங்கில் அதை புக்கில் படித்ததனுடைய விளைவு இன்றைக்கி நான் சொல்கிறேன் பாருங்கள். கிளாஸில் ப்ரொஃபஸர் நடத்திட்டுருக்காரு, நான் கிளாஸுக்கு வெளியே நின்றுட்டுருக்கிறேன். ஆக்சுவலாக எப்படி கேட்கணும், மே ஐ கமின் சார். பர்மிஷனுக்கு கேன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ப்ரொஃபஸர் சொல்லி கொடுத்தோடைய விளைவு, மே எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் யூஸ் பண்ணுறேன். கேன் ஐ கமின் சார் அப்படின்னு சொல்ல போய் சொல்கிறேன். உள்ள இருக்கிற ப்ரொஃபஸர் கொஞ்சம் சேட்டை பிடிச்சவர். அதுக்கு அவர் சொல்லிட்டாரு, மே ஐ கமின் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா எஸ் யூ மே அப்படின்னு சொல்லியிருப்பார், எஸ் கமின் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் கேன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம் இல்லையா பர்மிஷனுக்கு, இன்ஃபார்மல் வே தானே, மேவோட இன்ஃபார்மல் வே தானே, சரி யூஸ் பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேன் ஐ கமின் சார் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு எஸ் ட்ரை அப்படின்ட்டாரு. ஏன் அப்படின்னா ட்ரை அப்படின்னா முயற்சி பண்ணிப்பார், கேன் அப்படின்னா முடியும். அப்போ அவர் சொன்னதில் என்ன மீனிங்னா முடியுமான்னு தானே கேட்குறேன், அப்போ முயற்சி பண்ணிப்பார். முடியுமான்னு கேட்டீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தை பதில் என்ன சொல்லிட்டாரு, முயற்சி பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இதில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம். அப்போ எப்போவுமே பர்மிஷன் அப்படின்னா மே தான் யூஸ் பண்ணணும். பட் இன்ஃபார்மலாக இல்லை சார் நான்லாம் மே யூஸ் பண்ண மாட்டேன், நான் கேன் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் மே தான் யூஸ் பண்ணணும். யூ கேன் யூஸ் மை அம்ப்ரெல்லா. அப்போ யூ மே யூஸ் மை அம்ப்ரெல்லாங்கிறத யூ கேன் யூஸ் மை அம்ப்ரெல்லா, கண்டிப்பாக நீ பயன்படுத்திக்கலாம், கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா கேன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னோம்னா மே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கேன் ஐ ஹேவ் திஸ் புக் ஃபார் எ மினிட். நான் இந்த புத்தகத்தை கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிக்கலாமா, அப்போ மே ஐ ஹேவ் அப்படி யூஸ் பண்ணுறது இவன் என்ன யூஸ் பண்ணிருக்கிறாங்க, கேன் யூஸ் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் மோடு. அப்போ நீ என்ன மோடில் இருக்கிறியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல வரேன்.
அதுக்கடுத்து யூ கேன் ஹேவ் திஸ் புக் ஃபார் எ மினிட். அதுக்கு ஆன்சர் எஸ், கண்டிப்பாக உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது. அப்போ முடியும்னு சொல்லும்போது யூ கேன், முடியுமான்னு சொல்லி கேட்டாலும் யூ கேன். அப்போ வந்து கேன் அப்படிங்கிறதோட மீனிங் முடியும், முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேன் ப்ளஸ் வெர்ப் ஆஃப் பெர்செப்ஷன், ஹியர், ஃபீல், ஸ்மெல், சி, டேஸ்ட் அப்படிங்கிறான். அதாவது கேனும் ப்ளஸ் வெர்பு ரெண்டும் சேர்ந்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், கேன் வித் எ வெர்பு பெர்செப்ஷன் டஸ் நாட் எக்ஸ்பிரஸ் பவர் ஆஃப் எபிலிட்டி. எப்போவுமே கேனோட சேர்ந்து வெர்ப் வந்ததுன்னா அது வந்து எபிலிட்டியை குறிக்காது அப்படிங்கிறாங்க. இட் இஸ் யூஸ்டு டு இண்டிகேட் தட் சம்திங் இஸ் ஹேப்பனிங் நவ். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஐ கேன் ஹியர் ஹிஸ் மார்னிங், ஐ ஹியர் தட் ஹி இஸ் மார்னிங் அப்படின்னு அர்த்தம். ஐ கேன் ஹியர் ஹிஸ் மார்னிங். மார்னிங் மர்மரிங் அப்படின்னா முனகிறது. அவன் ஏதோ முனகிட்டு இருக்கிறான், அது என் காதால் கேட்க முடியுது. அப்போ கேன் அப்படிங்கிறது முடியுது. இப்போ அதனுடைய மீனிங் என்னென்னா, ஐ ஹியர் தட் ஹி இஸ் மர்மரிங். நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா அவன் வந்து மர்மரிங் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது. அப்போ கேனோட மீனிங் என்ன அப்படின்னா முடியுது, ஸ்மெல் பண்ண முடியுது. ஐ கேன் ஸ்மெல் அப்படின்னா என்னால் ஸ்மெல் பண்ண முடியுது. அப்போ எல்லாம் எது எடுத்தாலும் முடியுதுன்னு நம்ம சொன்னோம்னா அந்த இடத்துல வந்து கேன் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது ஐ கேன் ஸ்மெல் சம்திங் பர்னிங் தேர். அங்கே ஏதோ தீயிற வாசனை எனக்கு என்ன ஸ்மெல் பண்ண முடியுது, அங்கே ஏதோ தீயிறது எனக்கு ஸ்மெல் பண்ண முடியுது. அப்போ அதோடைய மீனிங் என்ன, ஐ கெட் த ஸ்மெல் ஆஃப் சம்திங் பர்னிங். அதுதான் அதோடைய மீனிங். அப்போ முடியுது அப்படின்னா, ஸ்மெல் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், கேன் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது த ஃபங்க்ஷன் ஆஃப் குட். குட் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், மாடல் ஆக்சிலரி குட், யூசேஜ் ஆஃப் குட். குட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குட் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் எபிலிட்டி இன் த பாஸ்ட். அதாவது நாம் எப்படி செகண்ட் டைப்புக்கு வந்து வுட்டு யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி குட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுவும் என்ன டைப்பில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேனுடைய பொலைட் ஃபார்மாக குட் யூஸ் பண்ணிக்கலாம். கேனுடைய பொலைட் ஃபார்ம் குட் அப்படின்னா என்ன மேனரில் யூஸ் பண்ணிக்கலாம், எபிலிட்டி இன் த பாஸ்ட். அதாவது இப்போ இல்லை, முடிஞ்சு போன காலத்தில் ஒரு விஷயத்தை என்னால் செய்ய முடிந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நாம் அந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது எபிலிட்டி இன் த பாஸ்ட், முடிஞ்சு போன காலத்தில் எபிலிட்டி உன்னால் முடியுது அப்படிங்கிற மேனரில் யூஸ் பண்ணோம்னா நம்ம குட் யூஸ் பண்ணிக்கலாம். சென்டென்ஸ் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கும். கவனிங்க, ஐ குட் பிளே ஹாக்கி வென் ஐ வாஸ் யங். இது வந்து என்ன கண்டிஷன் சொல்லுங்க பாருங்கள், பாஸ்ட் டைப், அதாவது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. எதை வச்சு நம்ம சொல்கிறோம், வென் ஐ வாஸ் யங், அப்போ பாஸ்ட் டென்ஸு. அப்போ பாஸ்ட் அபிலிட்டி என்ன, பாஸ்ட் அபிலிட்டி நான் இளமையாக இருந்த பொழுது. இப்போ இல்லை, பாஸ்ட் டென்ஸில், பாஸ்ட் அதாவது கடந்த காலத்தில் நான் இளமையாக இருந்தபோது ஐ குட் பிளே ஹாக்கி, என்னால் என்ன பண்ண முடிஞ்சது, ஹாக்கியை ப்ளே பண்ண முடிஞ்சது. ஐ குட் ப்ளே, என்னால் முடிந்தது. அப்போ பாசிபிலிட்டி இப்போ இல்லை, கடந்த காலத்தில் முடிந்தது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம குட் யூஸ் பண்ணுறோம். அப்படி சொல்லலாம். இன்னொரு வகையில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, குட் அப்படிங்கிறது கேனுடைய பொலைட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஐ குட் ப்ளே ஹாக்கி, என்னால் முடிந்தது. வென் ஐ வாஸ் யங், நான் வந்து எங்கே இருந்தப்ப. அதுக்கடுத்து சி குட் டான்ஸ் வெல், அவளால் டான்ஸ் ஆட முடிந்தது நல்லா. எப்போ, இன் ஹர் டீனேஜர்ஸ், அவள் டீனேஜாக இருந்தப்போ அவளால் விளையாட முடிந்தது. அப்போ பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம குட் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ பொலைட் ஃபார்மில் சொல்லும்போது எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி பொலைட் ஃபார்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நோட் எடுத்து வச்சு நான் சொல்கிறது எழுதிக்காங்க. குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ ஏ கப் ஆஃப் காஃபி. இது வந்து பாஸ்ட் அபிலிட்டி இல்லை, பாஸ்ட் எபிலிட்டி அப்படின்லாம் நம்ம இதில் சொல்ல வரல. குட்டுங்கிறது பொலைட் ஃபார்மாக நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். எப்படி, குட் யூ ப்ளீஸ், ரொம்ப பொலைட்டாக கேட்குறேன். குட் யூ அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் இன்னொரு கப் காஃபி கொடுக்க முடியுமா. கேன் யூ ப்ளீஸ் அப்படின்னா கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மீனிங்காக வந்துடும். குட் யூ ப்ளீஸ் அப்படின்னா கேட்கணும். அப்போ பொலைட் ஃபார்ம் அப்படின்னா கேனோடைய பொலைட் ஃபார்மு குட்டு. அப்போ அந்த இடத்துல வந்து குட் தான் யூஸ் பண்ணும். ஸோ குட் இஸ் யூஸ்டு ஆல்சோ ஆஸ் பொலைட் ஃபார்ம் ஆஃப் கேன். நாம் அதுதான் சொல்ல வரோம். அப்போ குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ a cup of coffee அப்படி சொன்னோம்னா அது பொலைட் ஃபார்ம். இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், டு சீக் பர்மிஷன் ஆர் டு டேக் பொலைட் ரிக்வஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின். நான் முதல் சொன்னது அதுதான், ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின் பொலைட் ரிக்வஸ்ட் தான். இப்போ அதை தான் இங்கே நம்ம கொடுத்துருக்குறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள்,
could I use your bike, can I use your bike, could I use your bike என்ன வித்தியாசம்? உனக்கு விருப்பம் தான் அந்த இடத்துல can யூஸ் பண்ணிக்கலாம். பட் பொலைட் ஃபார்ம் அப்படின்னு நினைச்சினா அந்த இடத்துல could யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ could I use your bike, இந்த இடத்துல பைக் எடுத்துட்டு could I use your pen, could I use your notebook, could I use your டெக்ஸ்ட் புக், இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பொலைட் ஃபார்ம். கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணிக்கலாங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது குட் தான் யூஸ் பண்ணணும். அப்போ கேன் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து குட் வி ப்ளே ஃபுட்பால் ஹியர், இங்கே வந்து நம்மளால் ஃபுட்பால் விளையாட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கடுத்தது பாருங்கள், இதில் இம்பார்ட்டண்ட் நோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் குட். இம்பார்ட்டன்ட் நோட் என்னென்னா த சேம் ஐடியா கேன் பி எக்ஸ்பிரஸ்டு பை யூஸிங் கேன் ஆர் மே. இதே ஐடியா வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேனோ அல்லது மேவோ வச்சு யூஸ் பண்ண முடியும். த யூஸ் ஆஃப் குட் சஜஸ்ட், அது என்ன வலியுறுத்துது அப்படின்னா தட் த பர்மிஷன் இஸ் சவுட் இன் எ பொலைட் அண்ட் ஹெசிடன்ட் மேனர். இந்த குட் யூஸ் பண்ணக்கூடிய விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொலைட்டாக இருக்கிறதுக்கும் அப்புறம் ஹெசிடன்ட், ஒரு விஷயத்தை வந்து அப்படியே கொஞ்சம் ஹெசிடன்ட்னா தயக்கம், தயங்கி தான் கேட்கணும் அப்படின்னா அந்த தயங்கி கேட்கறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது, மே யூஸ் பண்ணக்கூடாது, கேன் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், குட்டு தான் யூஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு உன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேனா இருக்குதோ இல்லையோ, பட் உங்ககிட்ட பேனா இல்லை. அப்போ பேனா உனக்கு இப்போ தேவைப்படுது, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட இப்போ கேட்கறதுக்கு தயக்கமாக இருக்குது. அந்த தயக்கத்தோட வெளிப்படுத்துறதுக்கு என்ன யூஸ் பண்ணோம், ராஜ் கேன் யூ கிவ் மீ யுவர் பென் அப்படி கேட்பியா, ராஜ் மே ஐ யூஸ் யுவர் பென் இப்படி கேட்கலாமா, அல்லது ராஜ் குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ யுவர் பென் ஃபார் சம் டைம் இப்படி கேட்கலாமா? உனக்கு தயக்கம் அப்படின்னு வந்தால் டெஃபினட்டாக மேவோ கேனோ நெக்லெக்ட் பண்ணிவிட்டு எந்த வேர்டு யூஸ் பண்ணணும், குட். அப்போ குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ யுவர் பென், அப்போ தயக்கத்தோடு கேட்குறேன், தயக்கன்னு வந்துட்டாவே நம்ம குட் யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அப்போ குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ யுவர் பென் ஃபார் சம் டைம், அப்போ அந்த இடத்துல தயக்கம் வரும்போது குட் யூஸ் பண்ணுறோம், அதுக்காக தான் இந்த குட். அதுக்கடுத்து பாருங்கள் பி எக்ஸைஸ். சி குட் ரைட் இன் எ நீட் ஹேண்ட் இட் சி சூஸ். சி குட் ரைட் இன் நீட், அவளால் வந்து கண்டிப்பாக எப்படி எழுத முடியும், பொலைட்டாக சொல்கிறேன், ரொம்ப நீட்டாக எழுத முடியும், அவளால் முடியும்னு நினச்சா. அதுக்கடுத்து பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் கேன் இன் இன்டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கேனுக்கு பதிலாக வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கேனுக்கு பதிலாக நம்ம குட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ சென்டென்ஸ் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எழுதும்போது கேனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக குட் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பாருங்கள், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் குட் தான் யூஸ் பண்ணும். ஹீ செட் தட் ஹீ கேன் சால்வ் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல. ஏன் அப்படின்னா செட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ் வந்துருச்சு. இப்போ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னாவே கேனுடைய பாஸ்ட் டென்ஸ் அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிடுறோம், குட் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ ஹி செட் தட், செட் பாஸ்ட் டென்ஸ் சொல்லிட்டு இங்கே கேன் யூஸ் பண்ணால் அது ராங் ஆயிரும். அப்போ அதனுடைய பாஸ்ட் டென்ஸாக இருக்கக்கூடிய அதனுடைய பொலைட் ஃபார்ம் என்ன யூஸ் பண்ணுறோம், கேனுடைய பாஸ்ட் டென்ஸ் குட், அப்போ இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். ஹி செட் தட், அவன் சொன்னான் இதை, ஹீ குட் சால்வ் த ப்ராப்ளம், அவனால் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு அவன் சொன்னான். அப்போ ஹீ செட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ கேன் அப்படிங்கிறது கீழே பாரு கொடுத்துருக்காங்க, ஹீ கேன் சால்வ் த ப்ராப்ளம் அப்படிங்கிறதா மீனிங்கு. பட் ஏன் இங்கே கேன் யூஸ் பண்ணல, பிகாஸ் செட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ் வந்துருச்சு. அப்போ பாஸ்ட் டென்ஸ் இதனால் கேனோட பொலைட் ஃபார்மா அல்லது பாஸ்ட் டென்ஸாக நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டோம், மேலே குட்டுங்கிறது யூஸ் பண்ணிட்டோம், இவ்வளோதான். அப்போ கேனோடைய பாஸ்ட் டென்ஸு குட்டு அப்படிங்கிறது நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது மே, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஆக்சிலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே, த ஃபங்க்ஷன் ஆஃப் மே. இது மே அப்படின்னாவே நல்லா நோட் பண்ணிக்காங்க, எழுதி வச்சுக்காங்க. மே அப்படின்னா பர்மிஷன், அவ்வளோதான். இது ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கணும், மே அப்படின்னா பர்மிஷன். மற்ற எத்தனையோ ரூல் கொடுத்தாலும் அந்த அத்தனை ரூலுமே எந்த மீனிங்கில் வந்துடும், பர்மிஷன் அப்படிங்கிற மீனிங்கில் வந்துடும். பாருங்கள், டு சீக் ஆர் கிராண்ட் பர்மிஷன் இன் ஃபார்மல் வே. ஃபார்மல் வேல வந்து மே யூஸ் பண்ணணும், கேன் வந்து இன்ஃபார்மல் வேலை யூஸ் பண்ணணும் நம்ம சொல்லியிருந்தோம். பட் மே வந்து ஃபார்மல் வேலை யூஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு கேன் ஐ கோ ஹோம் நவ், இப்போ என்னால் வீட்டுக்கு போக முடியுமா அப்படி சொல்லி கேட்கக்கூடாது. போகலாமா, முடியுங்கிறது வேற, லாமாங்கிறது வேற. மே யூஸ் பண்ணிட்டா லாமா, செய்யலாமா, போகலாமா. அப்போ லாமா அப்படிங்கிற வார்த்தை வர்றதுக்கு எல்லாமே மே யூஸ் பண்ணும். முடியும், முடியாது, முடியும், முடியாது, முடியும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு எல்லாமே கேன் யூஸ் பண்ணுறோம். அப்போ பொலைட் ஃபார்மாக சொல்லும்போது பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னா மே தான் யூஸ் பண்ணும். அப்போ மே ஐ கோ ஹோம், நான் வீட்டுக்கு இப்போ போகலாமா
அதுக்கடுத்து அது ஆன்சர் சொல்கிறாங்க. யூ மே கோ ஹோம், நீங்கள் கண்டிப்பாக போகலாம். போகலாமா அப்படின்னு கேட்டால் லாம், லாமா அல்லது லாம் அப்படின்னு வந்ததுன்னா அதுக்கு எல்லாமே ஆன்சராக இருக்கும்போது லாம், கொஷினாக இருக்கும்போது லாமா போகலாமா. அப்போ இந்த லாம், லாமா, போகலாம், போகலாமா அப்படி சொல்லி கேட்டோம்னா என்ன சார் லாம் லாம் லாம்னு சொல்லிங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. அது ஒரு அப்படி கொஸ்டின் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ என்ன யூஸ் பண்ணுறோம், நம்ம மே யூஸ் பண்ணிக்கிறோம். யூ மே நாட் கோ ஹோம் நவ். இப்போ வந்து உங்களால் வீட்டுக்கு போக முடியாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். இப்போ போகலாமா, போக முடியாது. அப்போ போகலாம், போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அப்படின்னா மே நாட் யூஸ் பண்ணிக்கிறோம். இது நெகட்டிவ் ஃபார்ம், அவ்வளோதான். மேவோட நெகட்டிவ் ஃபார்ம் வந்து மே நாட்டு. மே அப்படின்னா செய்யலாம் அப்படிங்கிற மீனிங். அதுக்கடுத்து மே ஐ யூஸ் யுவர் கார் ஃபார் எ டே. நாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், குட் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. அப்போ குட் ஐ யூஸ் யுவர் கார் ஃபார் சம் டே ஃபார் எ டே அப்படின்னாலும் கரெக்டு. மே ஐ யூஸ் யுவர் கார் ஃபார் எ டே, அதான் நம்ம என்ன சொல்கிறோம், கேன் அப்படிங்கிறது இன்ஃபார்மல், மேங்கிறது ஃபார்மல். அப்போ கேன் யூஸ் பண்ணிக்கலாம், குட் யூஸ் பண்ணிக்கலாம், மே யூஸ் பண்ணிக்கலாம். என்ன டிஃப்ரெண்ட்டு, நீ என்ன மூடில் இருக்கிறியோ அந்த மூடில் நீ போட்டு எழுதிக்கலாம், அவ்வளோதான். வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டு பாருங்கள். கேன் அப்படிங்கிறதுடைய ஃபங்க்ஷன்னா கேன் பி யூஸ்டு டு சீக் ஆர் கிராண்ட் பர்மிஷன். பர்மிஷன் கேட்கறதுக்காக கேன் யூஸ் பண்ணலாம். பட் த யூசேஜ் ஆஃப் மே இஸ் கன்சிடர்ட் ஆஸ் மோர் ஃபார்மல் அண்ட் பொலைட். பட் மே வந்து எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பொலைட்டாக ஃபார்மலாக யூஸ் பண்ணும். இன்ஃபார்மல்னா கேனு, ஃபார்மல் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுறோம், மே யூஸ் பண்ணுறோம். இன் நெகட்டிவ் மே நாட் கோ இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் கெனாட். அதாவது கெனாட் அப்படிங்கிறத விட மே நாட் அப்படிங்கிறது தான் எப்போவுமே சென்டென்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மே அப்படிங்கிறது டு எக்ஸ்பிரஸ் பாசிபிலிட்டி. ஏற்கனவே பாசிபிலிட்டி அப்படின்னா கேனுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ஒன்ஸ் அகைன் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே மேவுக்கும் பாசிபிலிட்டி யூஸ் பண்ணுறோம். த ஸ்கை இஸ் ஓவர்காஸ்ட். வானம் மேகமூட்டத்துடன் இருக்குது. வித் த கிளவுட்ஸ். த ஸ்கை இஸ் ஓவர்காஸ்ட். இட் மே ரெயின் அப்படின்னு அர்த்தம், மழை வரலாம். அப்போ வானம் மேகமூட்டத்துடன் இருக்குது, மழை வரலாம். அப்போ இது வந்து ஒரு அசம்ப்ஷன். அப்புறம் பாசிபிலிட்டி. என்ன பாசிபிலிட்டி, மழை வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ வாய்ப்பு இருந்தால், பாசிபிலிட்டி இருந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், மே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நாம் ஏற்கனவே இப்போ இதுக்கு வந்து இதுதான் சொல்லணும். கேன்லாம் பாசிபிலிட்டி, மேனாலும் பாசிபிலிட்டி. ஆனால் அந்த லாம்ங்கிற வார்த்தை கேனுக்கு யூஸ் பண்ணுறோமா அல்லது மேவுக்கு யூஸ் பண்ணுறோமா பாருங்கள். இட் கேன் ரெயின் அப்படின்னா முடியும், மழை பெய்ய முடியும். அப்போ யாரோ இது கண்டிப்பாக வர வைக்க முடியும் அப்படிங்கிற மீனிங் ஆகிப்போம். அப்போ இந்த இடத்துல வந்து கேன் எடுத்துகிட்டு எது யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், மே. அப்போ மழை வரலாம். அப்போ லாம்ங்கிறது அந்த வேர்டு இருக்கிறதுனால இங்கே எக்ஸாக்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ மழை வரலாம். வானம் மேகமூட்டத்துடன் இருக்குது, ஒரு வேளை மழை வந்தாலும் வரலாம். அப்போ மே யூஸ் பண்ணிக்கிறோம். த ரோடு மே பி பிளாக்டு டுடே டியூ டு த ப்ரொசஷன்னா கியூ. ரொம்ப லாங் கியூ வந்துக்கிட்டே இருக்குது. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணப்படலாம். அப்போ லாம்னு சொல்லி பிளாக் பண்ணப்படலாம்னா இது தடை செய்யப்படலாம். அதன் காரணத்தில் டியூ டு த ப்ரொசஷன், கியூனால. அப்போ மே வந்துச்சுன்னா அப்போ வந்து என்னது, பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ பாசிபிலிட்டிக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், மே யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஒரு குறிப்பு பாருங்கள். கேன் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் பாசிபிலிட்டி. கேனு தான் ஏற்கனவே சொல்லிட்டான். கேனு நம்ம ஏற்கனவே பாசிபிலிட்டி யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம்ல. என்னங்க சார் குழப்பறீங்க அப்படின்னா அதுதான் நாம் திரும்ப சொல்கிறோம். நீ என்ன மூடில் இருக்கிறியோ அதை இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். பொலைட் ஃபார்ம்னா மே யூஸ் பண்ணிக்க, பொலைட் ஃபார்ம் இல்லைன்னா கேன் யூஸ் பண்ணிக்க. பட் த யூஸ் ஆஃப் மே எக்ஸ்பிரஸஸ் எ ஸ்ட்ராங் பாசிபிலிட்டி தேன் கேன். இந்த கேன் அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பாக நம்ம எது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், மே யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மேவோட யூசேஜ் வந்து அதிகம் அப்போ நம்ம சொல்கிறோம். கம்பேரிட் வித் கேன். இங்கே பாருங்கள், கம்பேரிசன் பாருங்கள். இட் கேன் ரெயின் டுடே. இன்னைக்கு மழை கண்டிப்பாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேன் போட்டோம்னா. ஆனால் கண்டிப்புங்கிற வார்த்தையை விட்டுட்டு இங்கே மே யூஸ் பண்ணி பாருங்கள். இட் மே ரெயின், மழை வரலாம். அப்போ வரலாம்னா வந்தாலும் வரும், வராட்டி போனாலும் போகும். அப்போ பாசிபிலிட்டி அப்படிங்கிறது கேன் விட எது யூஸ் பண்ணணும், டவுட்டோட சொல்லும்போது உனக்கு ஒரு விஷயத்தில் டவுட் இருக்குதுன்னா அப்போ நம்ம அந்த டவுட்டுக்கு சொல்லக்கூடிய வேர்டு என்ன யூஸ் பண்ணணும், கேன் யூஸ் பண்ணக்கூடாது. டவுட் இல்லாமல் ஸ்ட்ராங்காக நீ சொல்கிறோம்னா கேன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டவுட்டோட சொல்கிற அப்படின்னா அந்த கேன் எடுத்துகிட்டு மே தான் யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் வந்து ஃபேக்சுவல் பாசிபிலிட்டி அப்படிங்கிறான். இதை வந்து என்ன சொல்கிறான், ஃபேக்சுவல், உண்மை இருக்குது, பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், மே யூஸ் பண்ணிக்கிறோம்.
அதுக்கடுத்து தேர்டு பாருங்க, ரோமன் தேர்டு. மே இஸ் யூஸ்டு இன் த சபார்டினேட் கிளாஸ் டு எக்ஸ்பிரஸ் பர்பஸ். சபார்டினேட் கிளாஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறான். வி ஈட் ஸோ, வி ஈட் நாம் சாப்பிட்றோம், ஸோ தட் வி மே லிவ் அதனால தான் நம்மளால் உயிர் வாழ முடியுது. இது சபார்டினேட் கிளாஸு. வி ஈட்டுங்கிறது மெயின் கிளாஸு. ஸோ தட் வி மே லிவ், தட் வி மே லிவ்ங்கிறது சபார்டினேட் கிளாஸ். சபார்டினேட் கிளாஸில் மே வருது பாருங்க. அப்போ சபார்டினேட் கிளாஸில் வரும்போது மே யூஸ் பண்ணிக்கலாம். ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட், அவன் வந்து கடினமாக உழைக்கிறான். தட் ஹீ மே டூ வெல் இன் த கிளாஸ். அப்போ இந்த இடத்துல மேங்கிறது சபார்டினேட் கிளாஸில் இருக்குது. அதுக்கடுத்து மைட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். மைட் அப்படின்னா மேவோட ஸ்ட்ராங் ஃபார்ம் தான் மைட். மைட் இஸ் த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் மே அப்படியும் சொல்லலாம். ஸ்ட்ராங் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டாலும் மைட்னு சொல்லலாம். மேவோட ஸ்ட்ராங் ஃபார்ம் வந்து மைட். இட் இஸ் யூஸ்டு ஆஸ் பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் மே. மேவோட பாஸ்ட் டென்ஸை நம்ம பயன்படுத்தலாம். எதில்? இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பயன்படுத்தலாம். நாம் எப்படி கேனை வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கேன் பயன்படுத்துறதுக்கு பதிலாக குட் யூஸ் பண்ண பற்றி, அந்த மாதிரி இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மே யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மைட் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். சி ஆஸ்க்டு மீ இஃப் சி. ஏன் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம சொல்கிறோம் மைட், ஏன் வந்து மைட் யூஸ் பண்ணிட்டா மே யூஸ் பண்ணலாமா? இன்டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன டென்ஸ் வரும்? பாஸ்ட் டென்ஸ் வரும். பாருங்கள், ஆஸ்க்டு பாஸ்ட் டென்ஸ் வந்துருச்சா? அப்போ பாஸ்ட் டென்ஸ் வந்ததுனால இஃப் சி மே ரீட் மை புக் அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிட்டோம்? மைட் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்போ இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னாவே நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணும்? மேவுக்கு பதிலாக மைட் யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அதுக்கடுத்து ஹீ செட் டு மீ மே ஐ ரீட் யுவர் புக். அதனுடைய மீனிங் இதுதான். சி ஆஸ்க்டு மீ இஃப் சி ரீட் மை புக் அப்படிங்கிறது தான். அது வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்கிறேன். சி செட் டு மீ மே ஐ ரீட் யுவர் புக். அப்போ இப்படி டைரக்ட் ஸ்பீச் வந்து இந்த டென்ஸில் இருக்கும்போது இன்டைரக்ட் ஸ்பீச் நம்ம என்ன பண்ணுறோம்? மைட் யூஸ் பண்ணிக்கிறோம். இது அவ்வளோதான். அதுக்கடுத்து டு எக்ஸ்பிரஸ் சம் பர்பஸ் இன் த பாஸ்ட் டென்ஸ். ஒரு சில விஷயத்தை வந்து பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட் யூஸ் பண்ணிக்கிறோம். சி வர் குட் கிளாத்ஸ். வர் அப்படின்னா வியரோட பாஸ்ட் டென்ஸ் வர். வர்னா அணிந்து கொண்டால். குட் கிளாத்ஸ், கிளாத்ஸ்னா துணி, நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டாவ. ஸோ தட் சி மைட் லுக் நைஸ். அதனால தான் அவள் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தா. அவள் வந்து பாருங்க, பாஸ்ட் டென்ஸ் வியரோட பாஸ்ட் டென்ஸ் வர். அப்போ பாஸ்ட் டென்ஸ் வந்துருச்சு. அப்போ அவள் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா, அதனால் அவள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தா. அப்போ அது பாஸ்ட் டென்ஸு. ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட் டென்ஸில் வந்து நாம் இன்டைரக்ட் யூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து மைட் யூஸ் பண்ணிக்கிறோம். சி ஒர்க்டு ஹார்ட் ஸோ தட் சி மைட் பாஸ். அவள் வேலை கடினமாக செஞ்சா, அதனால் கண்டிப்பாக அவள் பாஸ் பண்ணிட்டா. டு இண்டிகேட் பாசிபிலிட்டி. இங்கேயும் சொல்கிறான், திரும்பவும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறான். பாசிபிலிட்டி கேனுக்கு யூஸ் பண்ணோம், குட்டுக்கு யூஸ் பண்ணிடணும், மேவுக்கு யூஸ் பண்ணோம், போதாத குறைக்கு. எந்த இடத்துல இந்த இடத்துல ஸ்ட்ராங் பாசிபிலிட்டி அப்படின்னா மேவோட ஸ்ட்ராங் பாசிபிலிட்டியாக மைட்டு நாம் இங்கே யூஸ் பண்ணுறோம். இட் மே ரெயின் டுடே அப்படிங்கிறத அல்லது டு நைட் அப்படிங்கிறத இட் மைட் ரெயின் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு மழை பெய்யும் அப்படின்னு சந்தேகத்தோடு சொன்னால் மே யூஸ் பண்ணிக்க. இன்னைக்கு கண்டிப்பாக மழை பெஞ்சுதான் தீரும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நீ சொல்லணும்னா மே எடுத்துட்டு மைட் யூஸ் பண்ணிக்க. ஸோ அக்கார்டிங் டு த சுச்சுவேஷன் யூ கேன் யூஸ் வெதர் இட் இஸ் மே ஆர் மைட் ஆர் கேன் வாட் எவர் இட் இஸ். பட் அக்கார்டிங் டு யுவர் மூட், நீ உன்னை என்ன மூடில் இருக்கிற அதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க. அவ்வளோதான். அதுக்கு எடுத்து பாருங்கள். இட் மைட் டிசில் இன் ஈவினிங். இட் மே ட்ரிசில். இன்னைக்கு மலைத்தூரல் வரலாம் இன்னைக்கு ஈவினிங்கில் அப்படின்னு சொல்கிறத நீ என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? இட் மைட் ட்ரிசில் இன் ஈவினிங் அப்படியும் சொல்லிக்கலாம். அதுக்கு அடுத்தது மஸ்ட்டு. மஸ்ட்டுக்குன்னு நம்ம தனியாக சொல்ல தேவையில்ல. எங்கெங்கெல்லாம் சுட்டு யூஸ் பண்ணுறோமோ அந்த எல்லா இடத்துலையும் மஸ்ட் யூஸ் பண்ணலாம். வேரெவர் வி சுட் யூஸ் சுட், தேர் வி கேன் யூஸ் மஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் சுட். அவ்வளோதான். யூ டீச்சர்ஸ் சுட் பி பனிஷ்ட் அப்படின்னா யூ டீச்சர்ஸ் மஸ்ட் பி பனிஷ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரேக்கிங் செய்கிறவங்க பனிஷ் பண்ணோம் அப்படின்னா சுட் யூஸ் பண்ணிட்டு மஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். டு எக்ஸ்பிரஸ் டியூட்டி, கம்பல்சன், ஆப்ளிகேஷன், நெசசிட்டி அண்டு டிட்டர்மினேஷன், இதுக்கெல்லாம் மஸ்ட் யூஸ் பண்ணணும். உன்னுடைய டியூட்டியை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு விஷயம் கம்பல் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு மஸ்ட்டு. அதுக்கடுத்து ஆப்ளிகேஷன், வேண்டுகோள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதுக்கும் மஸ்ட்டு. அதுக்கடுத்து நெசசிட்டி, தேவை ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மஸ்ட் யூஸ் பண்ணிக்க. அண்டு டிட்டர்மினேஷன், ஒரு விஷயத்தை வந்து உறுதியாக நீ சொல்ல வர்ற அப்படின்னா நீங்கள் மஸ்ட் யூஸ் பண்ணிக்காங்க. அதனால தான் மஸ்ட்டும் சுட்டும் அப்படிங்கிறது நம்ம பழைய வீடியோவில் நம்ம போட்டிருப்போம்.
அந்த ஏரோ மார்க் போட்டு அது ஒரே இடத்துல போட்டு வச்சுருப்போம். அதனால் இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. we must obey the laws of country. அப்போ டியூட்டி. அப்போ we should obey the laws அப்படிங்கிற மீனிங் தான் we mustன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். candidates must answer 5 out of 10. அப்போ candidates அப்படின்னா எக்ஸாம் எழுதுறவன் 10 கொஸ்டினில் 5 கொஸ்டின் எழுதியே ஆகணும் அப்படின்னா மஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதனோட ஈக்குவல் ஃபார்ம் என்னது? சுட்டு. அப்போ சுட்டு மஸ்ட்டு ஒன்று தான். ஸோ இந்த வகையில் அப்படி நீங்கள் அப்படியே ஒரு டைம் கோத்ரூ பண்ணி படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ரோமன் லெட்டர் செகண்டில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டு எக்ஸ்பிரஸ் எ கெஸ் ஆர் அண்ட் இன்ஃபரன்ஸ் ஃப்ரம் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆர் எ ஃபீலிங் ஆஃப் சர்டனிட்டி ஆர் ஸ்ட்ராங் லைக்லிஹுட் த ஹெட்மாஸ்டர் டேஸ் பி இன் த ஆஃபீஸ் த லைட் இஸ் ஆன். நீ ஒரு விஷயத்த சொல்கிற, கண்டிப்பாக ஹெட்மாஸ்டர் அங்கே தான் இருக்கணும். காரணம் என்னென்னா என்ன இருக்குது? வெளிச்சமாக இருக்குது. அப்போ என்ன சொல்கிற? த ஹெட்மாஸ்டர் மஸ்ட் பி இன் த ஆஃபீஸ். ஹெட்மாஸ்டர் கண்டிப்பாக எங்கே இருக்கணும்? ஆஃபீஸில் தான் இருக்கணும். அப்போ இருக்கணும் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா நம்ம அந்த இடத்துல மஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ சுட்டோட ஈக்குவல் ஃபார்ம் சுட் பி இந்த ஆஃபீஸுங்கிறது மஸ்ட் பி இந்த ஆஃபீஸும் ஒன்று தான். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஃபுட் நோட் பாருங்கள். யூசஸ் ஆஃப் மே, கேன், குட், இதுக்கு ஒன்றும் வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. பாருங்கள், மே, கேன் அண்ட் குட் ஆர் யூஸ்டு டு சஜஸ்ட் பர்மிஷன்ஸ். நல்லா நோட் பண்ணிக்காங்க. மேவும் பர்மிஷன் யூஸ் பண்ணிக்கலாம், கேனும் பர்மிஷன் யூஸ் பண்ணிக்கலாம், குட்டும் பர்மிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கேனுடைய ஃபங்க்ஷன் என்ன? கேன் இஸ் இன்ஃபார்மல், மே இஸ் ஃபார்மல் ஆர் பொலைட் அப்படிங்கிறான். பட் குட் இஸ் மோர் பொலைட் தேன் மே அப்படிங்கிறான். அதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் என்ன? கேன்ங்கிறது பொலைட்டு, மே இஸ் பொலைட்டு, பட் குட் இஸ் கேன் அப்படிங்கிற எந்த இடத்துல யூஸ் பண்ணுமோ அதை விட ரொம்ப பொலைட்டாக யூஸ் பண்ணணும்னா நம்ம குட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ குட்டுங்கிறது பொலைட் ஃபார்மாக சொல்கிறதுக்கு, பொலைட்டாக சொல்லிக்கிறது யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபார்மாக நம்ம குட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபைனல் ஆன்சர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா த ப்ராப்பர் மாடல் டு பி யூஸ்டு டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன்ஸ் இன்வால்வ்டு இன் த சுச்சுவேஷன். நீ என்ன சுச்சுவேஷனில் இன்வால்வ் ஆகுறியோ அந்த உன்னுடைய மூடுக்கு தகுந்த மாதிரி நீ எப்படி இன்வால்வ் ஆகுறியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஃபைனலாக. இந்த மாடல் வெர்பு கேனோ அல்லது மேவோ அல்லது குட்டோ இந்த மூணு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அது தகுந்த மாதிரி உன்னுடைய மூடு தகுந்த மாதிரி நீ யூஸ் பண்ணிக்க, தப்பு இல்லை அப்படிங்கிறான். அதுக்கடுத்து மே இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு டு சீக் பர்மிஷன் அப்படிங்கிறான். மே அப்படின்னாவே எந்த மைண்டில் கொண்டு வந்துடணும்? பர்மிஷன் அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் கொண்டு வந்துடணும். ஃப்ரம் யுவர் சீனியர்ஸ் டீச்சர்ஸ். இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு சீனியரோ இல்லை ஒரு டீச்சரோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து கேன் அப்படி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா? கேன் யூஸ் பண்ணலாம் பர்மிஷனுக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன சொன்னோம்? கேன் ஐ கம்மின்னு சொன்ன உடனே அந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்லிட்டாரு? ட்ரை அப்படின்னு சொல்லிட்டார். பட் இப்போ தான் விளங்குது நமக்கு கேன் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, டீச்சரோ ப்ரொஃபஸரோ அல்லது சீனியரோ இருக்கும்போது அந்த இடத்துல கேன் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? அந்த இடத்துல பொலைட் ஃபார்மா மே தான் யூஸ் பண்ணணும். இதுதான் இதனுடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. So my dear students, we can see the remaining part of the exercise or model auxiliary in the next class. Thank you very much.